ஃபஸ்ட்டு அளவு வந்து ப்ளவுஸோட உயரம் தாங்க. ஃபஸ்ட்டு உயரம் எடுத்துப்போம். எனக்கு வந்து 13 இன்ச் இருக்குங்க. நான் 14 இன்ச் வைக்க போகிறேங்க. 13 இன்ச்சுலேருந்து 14.5 அதுலேருந்து 1 இன்ச்சு மடிப்புக்காக. மடிப்புக்காக 16 இன்ச்சுங்க. இந்த ப்ளவுஸோட அளவு வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸுங்க. 36 இன்ச்சு. கொஞ்சம் ஃபிட்டிங்கே கொஞ்சம் லூஸாக கூட இருக்கலாம். ஆனால் 36 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்க. இதில் ஷோல்டரோட அளவு தாங்க ரொம்ப முக்கியம். ஷோல்டரோட அளவும் கழுத்தோட அளவும் ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், உயரம் வச்சுருக்குங்களா, அங்கேருந்து என்னோடய அளவு வந்து 2.25. சில பேருக்கு கழுத்து வந்து 2 இன்ச்சு வச்சா கூட போதும். சில பேருக்கு 2 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸோட அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட அளவு எடுத்து நீங்கள் வச்சுங்க. சில பேருக்கு கழுத்து வந்து அகலமாக போடுவாங்க, சில பேர் சின்னதாக போடுவாங்க. உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு வச்சுங்க. என்னோடய அளவு வந்து 2.5 இன்ச் மேக்ஸிமம். சாதா ப்ளவுஸுக்கெலாம் 2.5 இன்ச் வச்சா ரொம்ப கரெக்டாக இருங்க. இதுவே லைனிங்காக இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வைக்க வேண்டியது வரும். அது எப்படின்னா இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், 2.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். எனக்கு வந்து 2.25 வேணும். 2.25 வேணும்னா இப்போது 2.5 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்குங்க. 2.25. அதே ஷோல்டரோட அளவு, அதே மாதிரி ஷோல்டரோட அளவு ரொம்ப முக்கியங்க. நான் வந்து 3.25 இன்ச் வைக்கிறேங்க. எனக்கு 3 இன்ச்சு தான் தேவைப்படுது. 3.25 வைக்கும்போது நம்ம தையலுக்கு 1/4 இன்ச்சு போயிடுங்க. அதனால் தையலோடு சேர்த்து 3.25 இன்ச்சு, இது 2 இன்ச்சு. அப்போது ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள். கேமரா நிற்க மாட்டேங்க, கையில் பிடிச்சிட்டு இப்படி அளவு எடுத்துட்டுருங்க. எனக்கு மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 5.25. நீங்கள் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம், உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. வந்து 5.25 இன்ச்சு வருதுங்க. இது ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவு இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆம்கோல் அளவு பாருங்கள். ஆம்கோல் அளவு பாருங்கள். இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஆம்கோலோட அளவு 5.25. உங்கள் ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்கோ அது பிரகாரம் பண்ணுறேன். இப்படி ஒரு கோடு. ஒரு பாடியோட அளவு 1 பாயிண்ட்டு மார்பக சுற்றளவு அளந்துக்குங்க. எனக்கு வந்து 10.5 இன்ச்சுங்க. தையலுக்காக 1.5 இன்ச்சு கூட்டிக்கிறேங்க. அதோடு சேர்த்து தாங்க 10 இன்ச்சுங்க. தையலோடு சேர்த்து 10 இன்ச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடை போட்டுக்கணும். ஆம்கோல் அளவு பாருங்கள். சில பேர் ஆம்கோல் வந்து 1.5 இன்ச் வைப்பாங்க, அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி. நான் எப்பவுமே வந்து 1.25 இன்ச்சு தாங்க வைப்பேன். 1.25 1 இன்ச்சு. 1 இன்ச்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், லூஸ் வராது, நல்ல அந்த ஷேப் அழகாக வந்து கையில் உட்காரும். இங்கே கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல தாங்க கையோட அளவு எடுத்துக்கணும். பாருங்கள், 1 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச்சு
இங்கே எவ்வளோ அளவு வச்சுருமோ அதே மாதிரி இங்கே 2. இப்போ ஆம்கோல் வரையலாங்க. இந்த ஷேப்லேருந்து இப்படிதாங்க ஆம்கோல் வரையணும். அவ்வளோதாங்க. பேக் சைடுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டு காட்டுவாங்க. இல்லை கழுத்தோட அளவு காட்டுறாங்க. கழுத்தோட அளவு மட்டும் வச்சுருவாங்க. கழுத்தோட அளவு பாருங்கள். இங்கே எவ்வளோ 2 இன்ச்சு வச்சோமோ அதே மாதிரி 2.25 இன்ச்சு கூட்டிக்கலாங்க. அப்போ தாங்க கழுத்து சேஃபாக வரும். இந்த இடம் வந்து 1/4 இன்ச்சு. 2.5னா இங்கே 2.25 வச்சு இப்படி ஷேப் பண்ணி இப்படி வரைஞ்சிக்கணுங்க. அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதாங்க. இதை முன்பக்கம் காட்டுறவாங்க. பேக் அவ்வளோதாங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. இதே லைனிங் துணியாக இருந்துச்சுன்னா இந்த கழுத்தை வெட்ட வேணாங்க. இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டா போதும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து சாதா. இதை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன் பீஸை கட் பண்ணலாம் வாங்க. முன் பீஸ் கட் பண்ணலாம் வாங்க. பேக் பீஸ் எடுத்து இப்படி ஆப்போசிட் சைடில் இப்படி போட்டுக்கணுங்க. இப்படி போட்டு ஃபுல்லாகவே இந்த அளவு எல்லாமே வரைஞ்சி எடுத்துக்கணும். இங்கே இருக்குங்க இல்லையா, அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே போட்டு கட் பண்ண போகிறேன். முன்பாகத்துக்கான உயரத்தோட அளவு பாருங்கள். நீங்கள் ப்ளவுஸில் அளவு எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 இன்ச்சு மடிச்சிருக்கேங்க. பேக் சைட் பீஸை 2 இன்ச்சு மடித்து இப்படி ஒரு அளவு வச்சுக்கலாங்க. சென்ட்ரு பகுதி கரெக்டாக இருக்கும். பேக் சைடு கழுத்தோட அளவு எல்லாமே அப்படியே போட்டு வரைஞ்சிக்கலாங்க. மெயின் வந்து ஆம்கோலை வரைஞ்சிக்கோங்க. வரைக்கும் முன்னாடி இதே மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. நான் இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கையை வெட்டலாங்க. ரொம்ப சிம்பிள். வாங்க. இங்கே இந்த இடம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க. பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், கழுத்தை வந்து நம்ம தைக்கும் போது வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதாங்க கையோட அளவு பாருங்கள். இப்படி போட்டுக்கலாம். மீதி இருக்கிற துணி கை பீஸுங்க. கை பீஸாக பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னா நீங்களே வச்சுக்கலாம். இது அடையாள ப்ளவுஸ் எடுத்து அளவு வச்சுக்கலாம் வாங்க. ப்ளவுஸ் அளவு வச்சுக்கோங்க. மடிப்புக்காக 1 இன்ச் வெட்டுங்க. வந்து உயரம் பார்த்துங்க. உயரம் அதில் இருந்து 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். போதும். 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். வச்சிங்களா? இந்த மடிப்பு பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் அந்த 1/2 இன்ச்சு மடிப்பு விட்டுட்டு தையல் அதே அளவு இதை பாருங்க. இந்த சென்டராக இருக்குங்க இல்லையா, அது இப்படி மடிச்சிட்டு சென்டர் பகுதியில் வச்சுக்கோங்க.
இங்கே ஒரு மார்க்கு. இதை நீங்கள் டேப்பில் கூட அளந்து காட்டுறேன் பாருங்கள். உயரம் 8, உயரம் வந்து 8 இன்ச்சுங்க. இங்கே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் 9 வைக்கிறேங்க. 9 இன்ச்சு உயரம் 9. மடிப்புக்காக 1 இன்ச்சு, அதே மாதிரி 1 இன்ச் ஆப்போசிட்டில் இப்படி ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கங்க. அதே மாதிரி 1 இன்ச்சை விட்டுட்டு அதே மாதிரி 9 இன்ச்சை வைங்க. 9 இன்ச்சு ஒரு மார்க்கு போட்டுங்களா. இந்த 9 இன்ச்லேருந்து 3 இன்ச் 3.25 வைக்கலாங்க. 3.25 இன்ச்சு. இங்கே 9 இன்ச்சு வச்சிங்களா. இங்கே வந்து கையோட வளைவு 2 இன்ச்சு. 2 இன்ச்சு. இங்கேருந்து ஆப்போசிட்டில் 2 இன்ச்சு வரைஞ்சி இங்கே 3 இன்ச்சு. இதை இப்படியே ஷேப்பாக வரைஞ்சிக்கலாங்க. கையோட தை அளவு இது, தையலோட அளவு. இந்த அளவையும் காட்டுறேன் பாருங்கள். கையோட சுற்றளவு எனக்கு 7.25 தாங்க இருக்குது. அந்த 7.25 இங்கே இருக்கா பாருங்கள். 7.5 இருக்குது. 7 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. இது கையோட அளவு. இது கரெக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. கையை இதை அப்படியே ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே அளவு பத்தாதுங்க. இங்கே பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அதை அப்படியே வெட்ட போகிறேன். அவ்வளோதாங்க கையோட அளவு. வெட்டலாம் வாங்க. இது கையோட ஆழம். அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங். இது வந்து பட்டியோட அளவுங்க. பட்டியை அப்படி வெட்டிக்கலாங்க. பட்டியோட அளவு ப்ளவுஸ் கட்டிங் மாதிரி பட்டியோட அளவு வெட்டிக்கலாம். அதில் பாட்டம் அளவு இது கரெக்டாக இருக்குங்க. உயரம் இதில் ஒரு 1/2 இன்ச்சு மடிப்பு, 1 இன்ச்சு மடிப்பு விட்டுட்டு இன்னும் உயரம் பாருங்கள். இதுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே கம்மி பண்ணி விட்டுக்கலாங்க. சென்ட்ரு பகுதி 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே தையலுக்கு போயிடுங்க. தையலுக்கு போயிட்டால் உங்களுக்கு இவ்வளோ தான் பட்டி வரும். கரெக்டாக இருக்கும். பட்டியோட அளவு அவ்வளோதாங்க. கையை கட் பண்ணிடலாங்க.
தையலோட அளவு இங்கே ஒரு மார்க் அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிச்சு. தைக்கும் போது பார்க்கலாம் வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.